சார் விஜய் குற்றவாளியே இல்லை சார், அவர் நிரபராதியா இருந்துவிட்டார் சார். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நல்லா புரிஞ்சுங்க, அவர்கிட்ட பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கிறாங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய போயிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா. அப்படிதான் நான் பேசுவேன். ஒரு சாதாரண நாகரிகமா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க எல்லாம் என் உறவுங்க, என் உயிருங்க, அப்புறம் வந்து நெஞ்சில் குடி இருக்கும், அப்புறம் வேற எதனா சொல்லிடுவான். அதெல்லாம் மட்டும் சொல்ல தெரியுது இல்ல. இப்ப சொல்லணும்ல இந்த இடத்துல நின்னு ஒரு வார்த்தை, இறந்து போனவங்களாம் என் வந்து என் உடன்பிறப்பு, என் உயிர் சொல்லணுமா இல்லையா சார்? நீ இன்னும் பெரிய மாதிரி போயிட்டே இருக்கிற, ஏன் அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? சார் நான் அப்படிதான் பேசுவேன் சார். குழந்தைங்களாம் இறந்து போயிருக்கு சார், 10 குழந்தைங்க இறந்து போயிருக்கு. அவர் வர வேணாம்னு தான் சொல்றாரு சார், வர வேணாம்னு சொல்லு சார். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஏற்கனவே பேசுவேன். நீ அதோட நீ ஆன்லைன்ல நடத்திட்டு போ, நீ வந்து ஆடியோ கான்ஃபரன்ஸுக்கு போயிடு, வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு போயிடு. அதான் சார் செய்யணும். நீங்க போட்டோ அடுத்த நிமிஷம் அவன் செல்லுல பார்க்க போறான் தலைவர் என்ன பேசினாருன்ட்டு, ஆடியோ வீடியோல போ. எதுக்கு நீ வர? உனக்கு நல்லா தெரியுது, உங்ககிட்டயும் கண்ட்ரோல் பாருங்க சார். உங்ககிட்டயும் விஜய் பிரச்சாரம் சார் அடிப்படை நல்லா புரிஞ்சுங்க மாதேஷ். இங்க வந்து சார் இது வந்து மிதமிஞ்சிய கூட்டமா இருக்கு சார். மிதமிஞ்சிய கூட்டம் கேட்டா நீங்க, நான் மீன் சொல்றேன், இது வந்து நேத்து நான் இது வந்து காசு வர்ற கூட்டம் கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. எல்லாமே கலந்து இருக்கு, இதுல எல்லாமே கலந்து இருக்கு. காசு கொடுத்த கூட்டம் நான் சொன்னேன், நீங்க காக்க வைக்க போட்ட கூட்டம், காசு கொடுத்து வந்த கூட்டம், இயல்பா வந்த கூட்டம், ரசிகர் கூட்டம், எல்லாமே இருக்கு.